நியூ மொபைல் அதனால சும்மா ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டே போய்கிட்டு இருப்போம். ஹபிபி கேஃப ஹால் கம் டு ஹோனா லைன் வந்துருது. டேப் இந்த மொபைல் பாருங்க. இப்போ நம்மளுக்கு சீல் பீஸா புது ஃபோனே எங்கேயாச்சும் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன். என்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிஃப்ட் தந்துகிட்டே இருப்பாங்க. சரியா பாருங்க பாருங்க எத்தனை வாட்டி உள்ளே எடுத்தது. ஹலோ பார்ட்னர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஹார்னர் மொபைலை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மொபைல் ஆல்ரெடி மேஜிக் 6 Pro வந்து நம்ம கொடுத்துட்டு வந்தோம். வந்து கால் பண்ணியிருந்தாங்க, மொபைல் வந்துருச்சு, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த மொபைல் வாங்குறது தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோவில் வந்து அந்த வீடியோ பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளையும் பண்ணியிருந்தேன். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ அதை வந்து மொபைல் நீங்கள் கொடுத்தீங்களே அதை சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க, நியூ ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. டேஸ்க்கு நம்ம சொல்கிறோன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம கொடுத்து கரெக்டாக 5 நாள் ஆகுது. இப்போ மொபைலும் வந்துருச்சுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அங்கே வாங்கிட்டு தான் போகிறோம். இப்போ நான் நேராக ஷாப்புக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 1/2 hour 1 hour கழித்து நம்ம ஷோரூம் போவோம். நம்ம அந்த டவுட்டை க்ளியர் பண்ணியிருப்போன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிக்கங்க, நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஷாப்புக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இதை போல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, கமாண்டை கூட நான் போடுறேன் பாருங்கள். அதை நான் மென்ஷன் பண்ணி அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டாம், 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து மொபைலை வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? சரி வாங்க, நம்ம நேராக கடைக்கு போய்ட்டு நம்ம மொபைலை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். இந்த ஃபோனை பற்றி எது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, எல்லாவங்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதுபோல் நான் ரிப்ளை பண்ணி மொபைல் வாங்கினது நம்ம வந்து எல்லா மொபைலையும் செக் பண்ணி தான் வாங்கினோம். iPhone 15 Pro Max பார்த்தோம், 24 Ultra பார்த்தோம், நிறைய Vivo X100 கூட பார்த்தோம். அதில் வந்து எல்லாத்தோட பெஸ்ட்டாக தோணுது எனக்கு இந்த ஃபோன் தான். ஒரு யூடியூபர் ப்ளாகாக இருக்கல, ஒரு புது பிகினராக ஒரு யூடியூபராக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி வாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைக்கிட்ட வந்துட்டோம். சரி வாங்க, கடைக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு விவரத்தை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சிக்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கடை. நம்ம கடைக்கு வந்துட்டோம். சரி வண்டி கிராஸ் ஆகுது, எல்லா கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போவோம். சரி வாங்க, கடையில் போய் உட்காந்துட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக விவரத்தை சொல்கிறேன். சரியா? மேஜிக் 6 Pro இந்த மொபைல் எல்லாம் ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம போய் வாங்கினது. நம்ம நேராக என்னன்னு தெரில, நம்மளுக்கு மாத்திரம்தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஷோரூமில் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதை யாருக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கிடையாது அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி எனிவே எதாக இருந்தாலும் நல்லதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நம்ம இந்த ஃபோனை வந்து ரிட்டன் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க ஷோரூமில் வந்து. இப்போ நம்ம போய் வாங்குறதுக்கு போனோம். இப்போ நம்ம வந்து கடையை திறந்தோம். ஒரு 1/2 hour கழித்து மச்சா வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ஃபோனை கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சவுதியை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். சரியா? அதுக்கு தான். அதுபோல் இன்னொரு மொபைல் பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. சரி, இது ஹார்னர்லேயே நம்மளுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன மொபைல்னு சொல்லி நான் நேராக ஷோரூமில் வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு விவரத்தை சொல்கிறேன். இந்த மொபைலை நான் எதுவும் ப்ரொமோட் பண்ணலை, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஒரு விளாகராக நம்மளுக்கு அந்த ஃபோன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம அந்த ஃபோனை பற்றி சொல்கிறது. சரியா? விளாகர் நிறைய பேர் ஐஃபோனு, சாம்சங் அதை மாதிரி போவாங்க. எனக்கு என்னோட இதைப்படி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் எனக்கு நிறைய ஃபியூச்சர் இருக்குது. எடிட்டிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. வீடியோ கிளாரிட்டியாக இருந்தாலும் சரி, 4K 60 fps நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட் கேமராலேயும் நம்ம 4K 30 fps நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அதில் வேறு இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரோட்டில் எதுவும் போயிட்டுருக்கோம், ரொம்ப டிராஃபிக்கில் வந்து அந்த நாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய வாய்ஸ்லேயே நிறைய அந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. யாருக்குமே நான் கடைக்குள்ளே தான் இருக்கேன், அந்த நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம ரோட்டில் போகும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் அந்த ஃபோனில் மொத்தம்தான், மித்த ஃபோனில் இருக்கா என்னன்னு தெரில, ஐஃபோனில் இருக்கா, சாம்சங் 24 இருக்கான்னு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோனில் இருக்குங்க. நம்ம எந்த மாதிரி இருந்தாலும் அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆயிரும் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நான் வந்து நார்மல் இதுக்கும் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக வேலை செய்யுது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு விளாகராக நம்ம சேனலுக்கும் இதே போல் இது வந்து என்னோடய சிஸ்டருக்கு வாங்கின ஃபோனு.
இதை வந்து வாங்கி இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு நம்ம இந்தியாவிலேருந்து வந்து இப்போ மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு போகணும். நம்ம சேனலுக்கு நம்மளோட சேனலில் வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி வீடியோவாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்குறதுக்கு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம சேனலில் வந்து ஒரு பெஸ்ட் வீடியோவாக நம்ம வந்து போடுவோம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மொபைலுக்கு நான் எதுவும் ப்ரொமோட் பண்ணல, அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். சரி வாங்க நம்ம ஷோரூம் போயிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். வந்து பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங்கில் போட்டு இங்கே பாருங்கள், வில்லேஜா பக்கத்தில் தான் காரை விட்டுருக்கோம். இப்போ நம்ம நேராக ஷோரூமுக்கு போகிறோம். சரி வாங்க போயிட்டு அங்கேருந்து என்ன கண்டினியூ பண்ணுறேன். எம்ஐ ஷோரூம் இருக்குது இங்கே, அது பக்கத்தில் தான் ஹானரோட ஷோரூம். அங்கே பார்த்தீங்களா, இப்போ எல்லாம் சில டைம்லாம் அடைச்சிருக்கு, அதுவும் அடைச்சி தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம உள்ளே இருந்து கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம ஷோரூம்குள்ளே வந்துட்டோம். இதுதான் நம்ம தலைவர். ஹபிபி கேஃப் ஹால் Come to Honor. இப்போ நம்ம மொபைல் தான் பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வருதுன்னு சொல்லி ஒரு ஃபோனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது எந்த மொபைல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, எவ்வளோ போட்டிருக்குறேன். இந்த மொபைலில் தான் நான் 2 வாட்டி வந்திருக்கேன். 2 வாட்டி இதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் அப்டேட்டு அப்படின்னு சொல்லி க்ரீன் ஸ்க்ரீன் இதில் மாதிரி க்ரீன் லைன் விழுந்துருது. இந்த மொபைல் தான் பார்த்துக்குங்க. இது தயவு செஞ்சு இந்த ஃபோனு உங்களில் யாரும் செஷன் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் க்ரீன் ஸ்க்ரீன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா யாரும் அப்டேட் பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இப்போ நம்மளோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். பாருங்கள், மேஜிக் 6ஓட என்ன ரேட் இருக்குது பாருங்கள். ஹார்னர் மேஜிக் 6 ப்ரோவோட ரேட்டு இந்த ரேட் இருக்குது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். சரியா? தேகவாய் பார்த்தீங்கன்னா ஃபுல் சீல் பீஸ் தான். நம்ம சப்ஸ்கிரைப் சொன்ன மாதிரி கிடையாது. பார்த்தீங்களா, நம்ம கொடுத்து 1 மந்த்லேயே நம்மளுக்கு புது ஃபோனே வந்துருச்சு. ஃப்ளாக்ஷிப் ஃபோனு எந்த மாதிரி ஃபோன் வாங்கினாலுமே சரி, அதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஐபி கேர்னு சொல்லி உங்களுக்கு ஹானர் மேஜிக் 6 ப்ரோவில் மாத்திரம் உங்களுக்கு 1 மந்தில் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃபர் கொடுக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு வந்து 6 மாதம் வாரண்ட்டி வந்து 24 மந்த்து. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் அதில் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 1 மாதத்துக்குள்ளே கொண்டு கொடுத்தாச்சு. நம்மளுக்கு ஃபோனு சீல் பீஸ் வந்துருச்சு. பார்த்தீங்களா, எங்கேயும் கட் பண்ணல. சரி, நம்ம வந்து வீடியோ நான் உங்களுக்கு வந்து போக சொல்லிட்டேன். இது பார்த்தீங்களா, ஹானர் மேஜிக் V3 எவ்வளோ போட்டிருக்கு. பார்க்க நேரம்லாம் அந்த ஃபோனை வந்து பார்த்துட்டே போவேன். பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது ஃபோன். யூஸ் பண்ணதுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா, இதில் வந்து ஹானர் மேஜிக் V2 எவ்வளோ போட்டிருக்கு, 5500 ரியால். இதுவும் அதே மாதிரி தான் கலர் இருக்குது. ஒன்று க்ரீனு, ஒன்று வந்து பிளாக் வந்து நார்மலாக தெரியுது. இதில் வந்து எல்லாம் பிளாக்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பேக் அவ்வளோ எடுத்து காட்டலை. இப்போ பாருங்கள், இது சைடில் ஃபுல்லாக சில்வர் கோட்டிங் இருக்கனால நம்ம இதை ஓகே பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து நம்ம கொடுத்த ஃபோனுக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபோன் பழைய ஃபோன் கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு சீல் பீஸாக புது ஃபோனை எங்கேயாச்சும் பாருங்கள். நம்ம தலைவர் சூப்பராக பேசுகிறாங்க. நம்ம இந்த ஸ்டோரோட லொக்கேஷனை வந்து அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து பின் பண்ணுறேன். நம்ம கடையில் வந்து நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க. இது அன்றைக்கி நம்மளுக்கு இந்த ஃபோன் கொடுத்தாங்களா, அதை நம்ம வீட்டில் வச்சுருக்கோமா, இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவரையா இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு கிஃப்ட்டு தலைவர்கள் சந்தோஷமாக கொடுக்குறாங்க. நீங்களும் இங்கே வந்து நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம கடையோட லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணுறேன். தலைவர் கான்டாக்டையும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். நீங்கள் சவுதியில் ரியாத்தில் யார் இருந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து ஃபுல் அன்பாக்சிங் கிடையாது. நம்ம வீட்டில் போய் மித்த எல்லாம் பார்த்துக்கலாம். மொபைல் ஸ்பீக்கர் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன். என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனை மாத்திரம் இப்போ நம்ம வந்து புது ஃபோனாகவே சீல் பீஸாகவே வாங்கிட்டோம். இப்போ அதுக்கு மறுபடியும் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இது டீ கப்பு, காஃபி கப்புங்க. இது வந்து பாருங்கள், ஹானர் மேஜிக் 6 ப்ரோ எவ்வளோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, 3150 ரியாலு.
நம்ம என்ன சொல்கிறது சவுதியோட ஆனுவல் டே 18ஆம் தேதியிலேருந்து இந்த ஆஃபர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வருது, 4000 ரூபாய்க்கு 850 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. மேஜிக் வி 2ல் வந்து உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள், 6900 ரூபா கொடுத்துருக்குறான். அது 2400 ரூபா உங்களுக்கு ஆஃபரு. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 4500 ரியாலு இதோட ப்ரைஸு. நீங்கள் யாரும் இந்த ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வாங்க நினச்சின்னா இந்த ஷோரூம் வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம தலைவர் தான் இருப்பாங்க. இவங்க வந்து 6லேருந்து நைட்டு 11 வரைக்கும் இருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகேயா? பாருங்க, இப்போ நம்ம 2வது தடவை அன்பாக்சிங் பண்ணுறோம். இதை வந்து சாம்பிளுக்கு தான் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் போய் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நாளை வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கி யாருக்குமே வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு இருக்கு. சரியா? பாருங்கள், தலைவர் ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், நியூ மொபைல், புது பீஸ் அப்படி எடுத்துருக்காங்க. மசாலா பாருங்க, தலைவர் நம்மளோட அவங்க ரொம்ப குஷியாக இருக்காப்புல ஃபோனை வந்ததில்ல. இப்போ நம்ம புது ஃபோனை பொறுமையாக வெளியே எடுப்போம். எடுத்தாச்சு. இதில் பாக்ஸோட என்னெல்லாம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். மொபைல் பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறுபடியும் காட்டுறேன்னா இது புது ஃபோன் நீங்கள் தெரிஞ்சுக்கூடாதுக்காண்டி தான் மறுபடியும் காட்டுறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னது கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாங்க, மாற்ற மாட்டாங்கன்னு இல்லை. நான் கொடுத்து 1 மந்த்லேயே நம்மளுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது மொபைலே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். பிஸ்மில்லா. நம்ம ஃபோனை வந்து ஃபஸ்ட் டைமாக பிஸ்மில்லா பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபோனை ஆன் ஆகுது. நம்ம இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதோட ரிவ்யூ என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபோன் ஓப்பன் ஆகுது. மேஜிக் ஓஎஸில் ரன் ஆகுது 8ல். நம்ம எல்லாத்தையும் டன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, இந்தியா, ஓகே, அக்ரி, நெக்ஸ்ட். சிம் இல்லை, ஸ்கிப். ஒய்ஃபை இல்லை, ஸ்கிப். ரியாத் டைமிங், ஓகே, டன். ஓகே, ஹலோ, டேட்டா பொசிஷன், ஃபேஸ் லாக் அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபோன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் வீட்டுக்கு போய் நான் வந்து இதில் சார்ஜ் லோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ஜ் ரொம்ப லோவாக இருக்குது. வீட்டில் போய் சார்ஜ் போட்டு இதை வந்து அன்பாக்சிங் வீடியோ நாளைக்கு உங்களுக்கு கிளியராக பண்ணுறேன். இது வந்து ஒரு சாம்பிள், ஒரு ஸ்பீக்கர் செக் பண்ணுறதுக்காண்டி ஸ்பீக்கர் செக் பண்ணி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனை வந்து பேக் பண்ண மாதிரியே நம்ம பேக் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு அன்பாக்சிங் வீடியோக்காண்டி இதை வந்து பத்திரமா வச்சுக்குவோம். இந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். புது ஃபோன் நம்ம வாங்கியாச்சு. கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. இது கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். வர நேரம்லாம் சும்மா ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டே போய்கிட்டு இருப்போம். அதுபோல் நீங்களும் மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிஃப்ட் தந்துகிட்டே இருப்பாங்க. சரியா? வாங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக் எடுத்துருக்காங்க. பிக் எடுத்து இதில் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து நம்ம ஃபோட்டோவில் வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு நமக்கு வீட்டில் வைக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு அன்பாக்சிங்கில் அதை வீடியோவில் காட்டுறோம். ஓகேயா? பாருங்கள், எத்தனை வாட்டி உள்ளே எடுத்து அந்த ஃபோட்டோட ஃபினிஷிங் கொண்டு வரதுக்காண்டி அவ்வளோ வாட்டி இது பண்ணுறது. பாருங்கள், நம்ம ஃபோட்டோ வந்து வந்துருச்சு. இப்போது நம்ம நீங்களே பார்த்தீங்க, நம்மளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூ ஃபோனே கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபோன் நம்மளுக்கு புது ஃபோன் வந்துருச்சு. நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்தியா அனுப்பிவிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு
நம்ம சேனலுக்கு இந்த ஃபோன் வாங்கவா இல்லை எந்த கலர் வாங்கலாம் நீங்களே கமெண்ட்டு சொல்லுங்கள். அது மாதிரி எந்த ஃபோன் வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போவும் நம்ம இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம டென்ஷன் கூட ஃப்ரீ ஆகிடுச்சு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.